ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு விஞ்ஞானி, ஒரு விவசாயி, ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர், பைக்ல சிறக்கடிச்சு பறக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி தொழிலில் ஒரு தள்ளுவண்டி முதல் உலகம் முழுக்க ஒரு கார்பரேட்டா மாறி இருக்கக்கூடிய தொழில் முனைவர். மீண்டும் ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலி நம்முடைய சிங்க பெண்கள் அத்தனை பேருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிலர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டிய தருணம். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் என் அன்பு சகோதரி பீரங்கி பேச்சாளர் கேத்ரின் பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தாயாம் தமிழை வணங்குகிறேன். வருங்கால நிரந்தர முதல்வர் நமது உடன்பிறப்பு எனது அண்ணன் தளபதி விஜய் அவர்களை வணங்குகிறேன். போர்படை தளபதிகளுக்கெல்லாம் தளபதி நம்மை ராணுவ படை போன்று வழி நடத்தி கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய அப்பா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை வணங்குகிறேன். மங்கையர் தினத்தன்று மட்டும் மங்கையரை கொண்டாடும் கழகங்களுக்கு மத்தியில் தினம் தினம் மங்கையரை கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். வாக்குக்காக மட்டும் பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் 2 பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். எங்கள் 2 கொள்கை தலைவிகள், எங்கள் மூதாட்டிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதற்காக முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி எத்துணை துயரங்கள் வந்தாலும் மீட்டெடுப்பேன் என்று வாளேந்தி வீரேந்தி நின்ற சிவகங்கை மண்ணை சார்ந்த வேலு நாச்சியார் அவர்கள் 6 மாத கர்ப்பிணி பெண் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றால் என்ற ஒரே காரணத்துக்காக சிறை சென்றார் அஞ்சலை அம்மாள். மன்னிப்பு கேட்டுவிடு, உன்னை வெளியே விட்டு விடுகிறேன் என்கிறான் ஆங்கிலேயன். தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்பதா என்று மன்னிப்பு கேட்காமல் வெளியில் வந்து பரோலில் வெளியில் வந்து குழந்தை பெற்றெடுத்து மீண்டும் சிறை சென்ற வீரமங்கை அஞ்சலை அம்மாள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள் நாங்கள், சிங்க பெண்கள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள், இந்த சிங்க பெண்கள் இருக்கும் வரை தமிழும் தோற்காது, தமிழக வெற்றி கழகமும் தோற்காது. பெண்கள் பாதுகாப்பு திட்டம்ன்றாங்க, பெண்களை கொண்டாடுறோன்றாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க நீங்களா கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் நீங்களே இதுவரைக்கும் செஞ்சீங்களா? இலவச பஸ் விடுதாங்களாம், விட்டுட்டு ஓசி பஸ்ன்ற வேண்டியது. நீங்க பிங்க் பஸ் விட்டதும் போதும், ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறிக்கொண்டிருப்பதும் போதும். சொன்னாங்க விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி கிழிச்சிருவோம் அப்படின்னு. உங்கள் ஆட்சி வந்த பிறகுதான் விதவைகள் அதிகமானது எங்கள் தமிழ்நாட்டில். எப்படி சீதையின் கண்ணீர் இலங்கையை அழித்ததோ, எப்படி கண்ணகியின் கண்ணீர் மதுரையை அழித்ததோ, அதே போல் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீர் திமுக ஆட்சியை அழித்தே தீரும். எப்படி எங்களது முப்பாட்டி வேலு நாச்சியார் ஆங்கிலேய கொடியை இறக்கி அனுமன் கொடியை ஏற்றினாலோ, அதே போல் சார்ஜ் கோட்டையில் திமுக கொடியை இறக்கி தாவேகா கொடியை ஏற்றியே தீர்வோம். எதற்கும் அஞ்சாத வீர பெண்களே, எத்தனை புயல் அடித்தாலும் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று வீரமாக சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பாமர குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் தகப்பனாருக்கும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தாய்க்கும் மகளாக பிறந்த கேத்ரின் பாண்டியனை கொள்கை பரப்பு இணை செயலாளராக தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் சென்று இன்று பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் எங்கள் தளபதியின் பின்னால். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடாதா, ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பெண்களுக்காக தோன்றிய
ஒரே வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். பாமரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் தான் இந்த 2026 தேர்தல். 5000 கொடுத்தாங்கல்ல, 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க, பத்திரமா வாங்கிக்கோங்க. ஆனால் நமது ஒற்றை விரல் வாக்கை மட்டும் விசில் சின்னத்திற்கு அளித்து தாவேகாவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எனது அண்ணன் விஜய் அவர்களையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் எனும் நான் என்று எங்கள் அண்ணன் உறுதியேற்கும் வரை அத்துணை பெண்களும் வேலு நாச்சியாகவும் அஞ்சலை அம்மாளாகவும் உங்களுடன் இருப்போம் என்று கூறி அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.